வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் மே 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக இன்னையோட அனாலிசிஸ்க்கு மார்க்கெட்டில் ஒரு பிரேக் அவுட்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அது என்ன இந்த பிரேக் அவுட்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சிபிஆர் ரேஷியோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ எப்போ இந்த சிபிஆர் ரேஷியோ நமக்கு கம்மியாக இருக்கோ அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் எதிர்பார்க்கலாம். அப்போது இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,000 நேற்று கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த 24,000 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் இங்கேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங்காக பாசிட்டிவான மூவும், அதே சமயம் மார்க்கெட் இந்த 24,000 கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஒரு நெகட்டிவான மூவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் இரண்டாவது விஷயம், நமக்கு இன்னைக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேட்டா இருக்குது. அண்ட் 4ஆவதாக நம்ம இந்தியா விக்ஸ் டேட்டாவையும் வச்சுக்கலாம். அப்போ இந்த 3 டேட்டாஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா, அண்ட் இரண்டாவது நம்மளோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட பொசிஷன், அண்ட் நம்மளோட ப்ரோஸோட பொசிஷனும், ப்ரொப்ரேட்டரி டேட்டாஸோட பொசிஷனும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. இந்த 3 டேட்டாவுமே ஒரு கான்ட்ரடிக்டிங்காக இருக்குது. அப்படின்னா எப்படியாவது ப்ராஃபிட்ஸ் உண்டு பண்ணலான்னு சொல்லி எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல ஒரு கிளியரான டேட்டாவாக தெரியுது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் ஒரு ஆள் டைரக்ஷன் பாசிட்டிவாக இருக்காங்க, இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்காங்க. அப்போ யார் இந்த ஒரு ஆள் பாசிட்டிவாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, எஃப்ஐஐஸ் பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக புல்லிஷாக இருக்காங்க. அண்ட் நேற்று நமக்கு பார்த்தோம் மார்க்கெட்டில் எஃப்ஐஐஸோட புல்லிஷ், அதாவது கால் ஆப்ஷனோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1 லட்சம் குவான்டிட்டிஸ் இருந்துச்சு. அப்போ அந்த 1 லட்சம் குவான்டிட்டிஸ்லேருந்து இன்னையோட மார்க்கெட்டில் 1.3 லட்சமாக மாற்றிருக்காங்க. அப்போ அவங்களோட இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ கரெக்டாக தானே ப்ரோ, நமக்கு எஃப்ஐஐஸ் பாசிட்டிவாக இருக்காங்க, அதனால மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக போகாதா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, நேத்தோட மார்க்கெட்டோட டேட்டாவை கொஞ்சம் கிளியராக ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மார்க்கெட்டில் டிஐஐஸ் அண்ட் ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக செல்லிங் ப்ரெஷர் போட்டிருக்காங்க. அப்போது நேத்தோட மார்க்கெட்ஸில் எஃப்ஐஸ் புல்லிஷாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் அந்த மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக போகாமல் தடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஐஐஸும் ப்ரோஸும் தான். அப்போது எவ்வளோ எஃப்ஐஐஸ் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகணும்னு நினச்சிருக்காங்களோ அவ்வளோ டிஐஐஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த ரெண்டும் நடக்கும்போது தான் மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேட்டில் இருந்திருக்கு. அப்போது எஃப்ஐஐஸ் டைரக்ஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஜெயிக்கும் அப்படிங்கிறனால நேத்தோட மார்க்கெட் ஓப்பனிங் ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் மேலே போய் தான் நின்றுருக்கு அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நேத்தோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக 24,000 கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டா. அண்ட் இது ஒரு பாசிட்டிவ் கன்சாலிடேஷன். அதாவது அதுக்கு முந்தின வாரம் இருந்ததை விட நமக்கு இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா 24,000 தொட்டிருக்கு. அதுக்கு முந்தின வாரம், அதாவது இந்த வாரத்துக்கு முந்தின வாரம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 23,500 தான் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருந்துச்சு. அப்போது ஃபஸ்ட் டே திங்கக்கிழமையே 200 பாயிண்ட் மேலே போய் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் இரண்டாவது, இன்னையோட கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. அப்போது நமக்கு எஃப்ஐஐஸோட டைரக்ஷன் பாசிட்டிவாக போகும் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் டிஐஐஸோட பொசிஷன் அண்ட் ப்ரோஸோட பொசிஷன் நெகட்டிவாக இருக்குது. அண்ட் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் ஃபாலிங் நேச்சரில் இருக்குது. அண்ட் மூணாவதாக நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் பார்க்கும்போது நமக்கு 1.3 இருக்குது பிசிஆர் ரேஷியோ. அண்ட் அட் த மணி பக்கத்தில் புட் ஆப்ஷன், அதாவது மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் உண்டு பண்ணுறதுக்கான ஒரு டேட்டாஸில் தான் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த செல்லிங் ப்ரெஷர் ஓவர் சோல்டு புட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்படி, இந்த ஓவர் சோல்டு புட்ஸ் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக புட் ஆப்ஷன் விற்றுருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்படின்னா புட் ஆப்ஷன்ஸ் சீப்பாக கிடச்சிருக்கு, அதனால இதை ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி, அதாவது ஹெட்ஜிங் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்ஸ். நான் நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்க, மார்க்கெட்ஸ் பாசிட்டிவாக போகும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் ஒரு வேளை மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா என்னோட கேபிட்டலை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நமக்கு புட் ஆப்ஷன் சைடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அட் த மணி பக்கத்தில் எக்ஸ்ட்ராடினரியாக வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அவுட் ஆஃப் த மணிலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். மூணாவது விஷயம் முக்கியமானது, பிசிஆர் ரேஷியோ 1.3 இருக்கும். ஸோ இது எல்லாமே நடந்திருக்கு. இப்போ நம்ம சார்ட்லேயே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா.
இப்போ இந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பொறுத்தளவு நமக்கு மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து நேற்று 330க்கு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நேற்று 330யோட மார்க்கெட் நமக்கு ப்ரைஸ் போகும். நேற்று 330யோட பொசிஷன் நமக்கு போனோம் அப்படின்னா நமக்கு 174 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. அப்போது கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. அண்ட் இதே ரேஞ்சு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நேற்று நடந்ததுலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் புஷ் வரும். அப்போ இன்னையோட மார்க்கெட் டவுன் ஃபாலிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னா ஆமாம், நம்ம வந்து இன்னையோட மார்க்கெட்டில் டவுன் ஃபாலிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப் ஃபில்லிங். நான் நேற்றே சொல்லியிருந்தேன். அப்போ நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் என்ன அப்படின்னா கேப் கவரிங் இல்லைன்னா கேப் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த ஒரு கான்செப்ட் நடக்கும். அப்போ நேற்றோட மார்க்கெட் பொறுத்தளவு நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப் இருந்துச்சு. அந்த கேப் அப் எவ்வளோனா ஒரு 200 பாயிண்ட். அப்போது நேற்றோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 24,000லே கன்சாலிடேட் ஆயிருந்துச்சு. அப்போ நேற்றோட எக்ஸ்பெக்டேஷனே என்ன இருந்துச்சுன்னா மார்க்கெட் எப்போ ஒரு கேப் அப் நடக்குதோ அது ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் 200 பாயிண்ட்லாம் கேப் அப் இல்லை கேப் டவுன் நடந்தாலும் இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகும். இதுக்கான தெளிவான காரணம் வந்து எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி பார்த்தோம். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 95% டைம் வந்து பார்த்தீங்கன்னா கேப் கவரிங் நடந்திருக்கும். ஆமாம், நமக்கு எல்லா தடவை கேப் கவரிங் நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் மேக்ஸிமம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கேப் கவரிங் நடந்திருக்கும். ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் இவ்வளோ தூரம் வர்றதுங்கிறது ஒரு ஒரு எக்ஸ்பெக்டடான விஷயம் தான். ஆனால் என்ன ஆகும்னா இங்கேருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சுன்னா ஒரு 23,700 வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகும். அப்போ இன்னையோட மார்க்கெட்டில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பேரிஷ் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 23,750 இருக்குது பாருங்கள். அதாவது வெள்ளிக்கிழமை நம்மளோட க்ளோசிங் ப்ரைஸ் கரெக்ட் அந்த இடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும். அப்போ இன்னையோட மார்க்கெட் வந்து நமக்கு இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து ஒரு 70 பாயிண்ட் கேப் டவுன் வந்துட்டு இங்கேருந்து நமக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு அப்படின்னா 23,750 வரைக்கும் தான் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இன்னையோட மார்க்கெட் பார்க்கும்போது நம்ம ஒரு டவுன்ஃபாலிங் அண்ட் ட்ரெண்ட் ரிவர்சல் மார்க்கெட்டாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. எஃப்ஐஐஸோட பொசிஷன் எஃப்ஐஐஸோட டீட்டெயில்ஸ் வந்து நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் வந்து 22ஆம் தேதி போன வெள்ளிக்கிழமை வந்து நெட் புல்லிஷ் அண்ட் கால் ஆப்ஷனோட குவான்டிட்டிஸ் மட்டும் 94,000 குவான்டிட்டிஸ் இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனோட குவான்டிட்டிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 1.18 லட்சம் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால ஸ்ட்ராங்காக பேரிஷாக இருக்காங்க. ஆனால் அதே சமயம் நேத்தோட மார்க்கெட் வெள்ளிக்கிழமைக்கு நமக்கு வந்து புல்லிஷாக தான் இருந்துச்சு ப்ரோஸும். ஆனால் திங்கக்கிழமை ஏன் வந்து நமக்கு மார்க்கெட் மேலே போகலைன்னா ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இல்லாமல் பேரிஷாக இருந்திருக்காங்க நெட்டாக பார்க்கும்போது. அதாவது ஒரு ஆள் கிடையாது ப்ரோஸுங்கிறது ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அதாவது ப்ரோஸ்னா ப்ரொப்பரேட்டரி ட்ரேடர்ஸ். அப்போ இந்த ப்ரொப்பரேட்டரி ட்ரேடர்ஸ்னா புரோக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்கள தான் மெஜாரிட்டி ஆஃப் ப்ரொப்பரேட்டரி ட்ரேடர்ஸ்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த ப்ரொப்பரேட்டரி ட்ரேடர்ஸ் வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் நேற்று இருந்திருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கு அப்புறம் பையிங் ப்ரெஷருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு பிசிஆர் ரேஷியோ 1.3 இருக்குது. அண்ட் நம்ம அட் த மணிலேருந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறனால மார்க்கெட் இந்த புட் ஆப்ஷன் சைடு கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இனிஷியலாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ரைஸ் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யை பொறுத்தளவு 23,750 வரைக்கும் கீழே வரலாம். அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா போன வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து எந்த ப்ரைஸ் வந்துச்சோ அது வரைக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நம்மளோட சென்செக்ஸை பார்த்தோம்னாலும் நமக்கு வந்து 75,500 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் மூணாவது நம்மளோட பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா நமக்கு இருக்கிற பொசிஷன்லேருந்து 54,000 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கிறதாக இருந்தாலும் இந்த ப்ரைஸுக்கு மேலே எடுக்கிறத தவிர்த்துக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். இன்னையோட மார்க்கெட் ஒரு சின்னதாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி இருக்குது. அண்ட் கிஃப்ட் நிஃப்டியோட எக்ஸ்பைரி நாளைக்கு இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த வாரத்தோட எக்ஸ்பைரி அதாவது மார்க்கெட் வந்து கொஞ்சமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வாலடைலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.